ஒருவேளை கடைசி நிமிஷத்துல இந்த புயல் திசை மாறினால் கூட சென்னையில தான் அதிகமாக வந்து மழை இருக்குமே தவிர, டெல்டாவுல பாதிப்புகள் இருக்காது. டெல்டாவிற்கோ, இல்ல தென் மாவட்டத்திற்கோ, இங்க வந்து அதிக பாதிப்புகள், சேதங்கள் இருக்க போறது கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு வந்து புயல் திசை மாறாது. டெல்டா பகுதி வர அளவுக்கு நமக்கு புயல் திசை மாறாது. பெரும்பாலும் தெற்கு ஆந்திர பகுதிகள் நெல்லூருக்கு அருகே கரை கடக்கும். ஒருவேளை கடைசி நிமிஷத்தில் ஏதேனும் திசை மாறி சென்னை பக்கம் வந்தா நம்ம நிச்சயமா அறிவிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும் தான் உங்களுக்கு என்ன நிலவரம் அப்படிங்கிறது தெரிய வரும். கனமழை எச்சரிக்கை பொதுவான இது வானிலை அறிக்கை. பொதுவா நமக்கு இந்த புயல் கிட்ட நெருங்குறதுனால தமிழ்நாட்டுல மிதமானதுலேருந்து கனமழை கிடைக்கும். அதாவது 26லேருந்து 30 வரைக்கும் பெரிய ஆபத்து கிடையாது. ஓரளவுக்கு நமக்கு மிதமானதுலேருந்து மாடரேட் டூ ஹெவி ரெயின்ஃபால், மிதமானது முதல் கனமழை மட்டும் 26லேருந்து 30 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பரவலாக கனமழை மட்டும்தான். ரொம்ப வந்து வங்கக்கடல்ல இருக்கிற வரைக்கும் தான் இது ரொம்ப அதிகமா மிரட்டிக்கிட்டு இருக்கும். கடைசியில பார்த்தா அது திசை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தை